ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான பங்களாவை தான் பார்க்க போகிறோம். இந்த பங்களா எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரியில், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் சொல்லியாச்சுன்னா, நம்ம கன்னியாகுமரி போகிறதுக்கு முன்னால் ஒரு ரவுண்டானா வரும். இந்த ரவுண்டானா பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களா இருக்குது. பங்களா அப்படின்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு வந்து 22.5 சென்டில் இந்த பங்களாவை அமைச்சிருக்காங்க. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே மட்டுமே உங்களுக்கு 3500 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பங்களாவை மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. பங்களா அப்படின்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு கட்டி 5 வருஷம் தான் ஆச்சு. 5 வருஷம் ஆன ஒரு பங்களா தான். தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஓனர்ஸ் அப்படின்னாச்சுன்னா அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே செட்டில்மெண்ட் ஆனதுனால இந்த பங்களாவை அங்கே கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களாவை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், கன்னியாகுமரி, அதாவது கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸில் உங்களுக்கு ஒரு பங்களா வேணும் அப்படின்னாச்சுன்னா தாராளமாக இது வாங்கலாம். விலையும் ரொம்ப சீப்பு தான். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் இல்லை. பிஸ்னஸ் மோட்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அதிக லாபத்துக்கு விற்கணும் அப்படிங்கிற முறையில் அவங்க பண்ணலை. ஸோ அவங்க நியாயமான விலை தான் கேட்குறாங்க. நான் விலையை உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பங்களா பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கீழே எல்லாமே மெகா சைஸ் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு பெட்ரூம் பார்த்திங்கனாலும் சரி தான், ஒரு ஹாலை பார்த்தாலும் சரி தான், உங்களுக்கு டைனிங் ஹால் பார்த்தாலும் சரி தான், கிச்சனு எல்லாமே உங்களுக்கு மெகா சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாம் பெரிய அளவில் தான் இந்த பங்களா உருவாக்கியிருக்காங்க. அதேபோல் பாத்ரூம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு ஃபாரின் கல்ச்சுரல்னு சொல்லியாச்சுன்னா வெளிநாடுகளில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வீடை அவங்க உருவாக்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு காணிக்கிற டைமில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே போல் இந்த பங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாதை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நேஷ்னல் ஹைவே, அதாவது நம்ம கொட்டாரம் டு ரவுண்டானா, அதாவது பஞ்சலிங்கபுரம் ரவுண்டானா சொல்லுவாங்க. இந்த ரவுண்டானா அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு 3வது வீடாக தான் இருக்குது. பாதை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வடக்கையும் பாதை இருக்குது, மேற்கையும் பாதை இருக்குது. உங்களுக்கு வீடு அப்படின்னாச்சுன்னா வடக்கு பார்த்து தான் வாசல் வருது. ஸோ உங்களுக்கு 2 சைடு பாதையோட ஜஸ்ட்டு ஹைவேலேருந்து 3வது வீடாட்டு நல்லா சூப்பராக ஒரு அடிப்படையாட்டு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கீழே வந்து 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்னாலும் பெரிய மெகா சைஸில் கொடுத்துருக்காங்க. அதில் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பெரிய ஹால் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தேவைக்கு, அவங்களுடைய சொந்த தேவைக்காக போட்டதுனால அவங்களுடைய இதில் பண்ணியிருக்காங்க. வரிசை நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள், இது இல்லாமல் அடிஷ்னலாக இது இல்லாமல் வீட்டுக்கு பின்புறமும் ஒரு டாய்லெட்ஸு, ஒரு ஸ்டோர் ரூம் அண்டு கொஞ்சம் ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழை மரம், தென்னை மரம் அண்டு பார்த்திங்கன்னா மாமரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம் அப்படின்னு சகல மரங்களோட நல்ல சூப்பராக அவங்க இந்த பங்களாவை செட் பண்ணியிருக்காங்க. உள்ள மட்டும் இல்லை, வெளியும் நல்ல சூப்பராக கிராண்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 22.5 சென்டில் இந்த பங்களா கடல் மாதிரி இருக்குது. பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு மெகா சைஸ் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெகா சைஸில் தான் இருக்குது. ரேட்டை பார்த்தா ரொம்ப சீப் ரேட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறீங்க, ஒவ்வொரு பெட்ரூமும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்கன்ட்டு. வீடு நல்ல ஸ்டாண்டர்ட், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க சொந்த வீடு அப்படின்னால ரொம்ப பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹெவியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி தான் அந்த வீடு அமைச்சிருக்காங்க. பாருங்கள், கிச்சனும் அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க, அதாவது கன்னியாகுமரியில் இதை மாதிரி ஒரு பெரிய பங்களா வாங்கி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹை குவாலிட்டியாக நல்ல ஸ்டாண்டர்டாக ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்க இந்த பங்களாவை. இதில் உங்களுக்கு எல்லாம் இல்லாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. உள்ளே பார்த்துச்சுன்னா உங்களுக்கு கிச்சன், ஸ்டோர் ரூம், டைனிங் ஹால், அடிஷ்னலாக ஒரு கிச்சன் அப்படின்னு எல்லா சகல வசதி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த வாசல், அதாவது இந்த கிச்சன்லேருந்து உங்களுக்கு வாசல் வரும். இது வந்து உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து, அதாவது வீட்டுக்கு 2 வாசல். ஒரு வாசல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு வாசல், 2வது வாசல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசல் அப்படின்னு 2 நல்ல சர்வ சுதந்திரமாக பரிமாற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது. வீடுகள்னு பார்த்தா ஃபுல்லாக குடியிருப்புக்கு மத்தியில் தான் நம்ம பங்களா அமைஞ்சிருக்குது. பாருங்கள், கார் பார்க்கிங்னா ஒரு 4-5 கார் தாராளமாக நிப்பாட்டலாம். ஒரு இடத்துல 4-5 கார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 கார் நிப்பாட்டலாம். அந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு பங்களா தான். பார்க்குறீங்க, மரம், செடி, கொடி அப்படின்ட்டு நல்லா சூப்பராக கிராண்டாக செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு கிணறு வேறு செட் பண்ணியிருக்காங்க. அண்டு கவர்மெண்ட் வாட்டர் எல்லாமே இருக்குது. எல்லாமே அடிப்பொலியாக சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள்,
மரங்களுடைய காய்ப்பும் நல்ல காய் பாருங்கள், நல்ல காய்திறன் கொண்ட மரங்கள் தான். பச்சை இளநீ அப்படிம்பாங்க, பச்சை இளநீ, சிவப்பு இளநீ, நாட்டு மரம் அப்படின்னு எல்லா மரங்களும் சர்வ மரங்களும் வச்சு தான் விட்டுருக்காங்க பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, பில்டிங்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னா அவ்வளோ ஸ்ட்ராங். ஏன்னா அவ்வளோ வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்குறவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக, ரொம்ப பிரயோஜனமாக இது இருக்கும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.5 சென்ட் 4200 ஸ்கொயர் ஃபீட்டுடைய அமைஞ்ச இந்த அழகான பங்களாவுக்கு அவங்க கேட்குறது 2,70,00,000 தான் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப அதாவது எங்களை மாதிரிப்பட்ட ப்ரோமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் வந்திருக்குது. பாருங்கள், லாபம் அப்படி அந்த மோட்டிவ் இல்லை, அவங்க அந்த நியாயமான அந்த நிலத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே தான் ரேட்டு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த அழகான பிரம்மாண்டமான இந்த பங்களா உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.